வெல்கம் பேக், மகேஷ் ஹியர். லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஸ்ட்ரீட் அண்ட் ட்ராவல் போர்ட்ரேட் பார்க்கும்போது இன்ஸ்பிரேஷனை பற்றி சொல்லியிருந்தேன். இன்ஸ்பிரேஷனை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் மாஸ்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்ஸ்பிரேஷன் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி வேணாலும் கிடைக்கலாம். நம்ம ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட பழைய ஓல்டு ஃபேமிலி ஆல்பமை பார்த்துட்டு கூட நம்ம இன்ஸ்பிரேஷன் வரலாம். ஆர் மேகசீனில் பிக்சர்ஸை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி ஃபோட்டோ எடுக்க வரலாம். ஆர் மூவிஸ் பார்த்து கூட வரலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ணி நம்ம போர்ட்ரேட் எடுக்கும்போது நம்மளோட இமீடியட் இன்ஸ்பிரேஷன் யாராக இருப்பாங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அவங்கள்ட்டேருந்து தான் நிறைய விஷயம் நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம். ஸோ அவங்கள பார்த்து நம்ம வந்து போர்ட்ரேட் நம்மளும் எடுக்க ஆரம்பிப்போம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்குன்னு ஒரு எப்படி வந்து போர்ட்ரேட்டை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது ஸ்டக் ஆகிடுவோம். அப்படி ஸ்டக் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படும். அப்போ வந்து சில விஷயங்களை நம்ம பண்ணலாம். இன்றைக்கி வந்து இன்ஸ்பிரேஷனை பார்க்கும்போது அதை நான் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறேன். இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் பெயிண்டிங்ஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் மாஸ்டர்ஸ் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து பெயிண்டிங்ஸை பற்றி பார்க்கலாம். பெயிண்டிங்ஸ் பற்றி பார்க்கும்போது நிறைய போர்ட்ரேட் பெயிண்டர்ஸ் இருந்திருக்காங்க. அவங்களோட மாஸ்டர் பீசஸ் ஒர்க்ஸை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நிறையா லேர்ன் பண்ண முடியும் அதுலேருந்து. இப்போ வந்து யாரோட பெயிண்டிங்ஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து டாவின்சி. இவர் வந்து இட்டாலியன் பெயிண்டர். இவர் பெயிண்டர் மட்டும் கிடையாது, ஒரு பெரிய ஸ்கல்ப்டர் கூட. இவர் நிறைய மாஸ்டர் பீசஸ் க்ரியேட் பண்ணியிருக்காரு. அவரோட கலெக்ஷன்லேருந்து 3 பிக்சர் மட்டும் இப்போ காமிக்கிறேன். இதுலேருந்து என்ன லேர்ன் பண்ணலாம், பெயிண்டிங்ஸ்லேருந்து என்ன லேர்ன் பண்ணலாம் ஆஸ் அ போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபராக அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட போசஸ் எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, அவங்க சப்ஜெக்டை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரி கலர் பேலட்டை யூஸ் பண்ணுறாங்க, லைட்டிங் எப்படி இருக்குது, ஷேடோ எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, அவங்களோட பேக்ட்ராப் எப்படி இருக்குது, அவங்களோட கலர் சாய்ஸஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம அந்த போர்ட்ரேட்ஸ்லேருந்து நம்ம வந்து லேர்ன் பண்ண முடியும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம 3 மாஸ்டர் பீசஸ் ஃப்ரம் டாவின்சி பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் பெயிண்டர் பார்க்கும்போது இவர் வந்து ரெம்பிராண்ட், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு டச் பெயிண்டர். இவர் வந்து ஒரு அமேசிங் பெயிண்டர். ஆக்சுவலாக இவரோட பெயிண்டிங்கில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா லைட்டிங் அண்ட் ஷேடோ. பேசிக்கலி லைட்டிங் எப்படின்னு பார்க்க முடியும். இவரோட லைட்டிங் இன்னும் கூட நம்ம வந்து ஸ்டூடியோவில் யூஸ் பண்ணுறோம். அது பேர் வந்து ரெம்பிராண்ட் லைட்டிங் சொல்லுவோம். அவரோட லைட்டிங் அண்ட் லைட் ஷேப்பிங் எப்படி அப்படின்ட்டு அவரோட பெயிண்டிங்கில் பார்த்தாலே தெரியும். அதுலேருந்து நம்ம நிறையா லேர்ன் பண்ண முடியும். இவரோட பெயிண்டிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் கான்ட்ராஸ்டியாக இருக்கும். அந்த கான்ட்ராஸ்ட் கூட நம்ம போர்ட்ரேட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற பெயிண்டர் வந்து வான்கோ. வான்கோ இஸ் டச் பெயிண்டர். இவரும் வந்து நிறையா பெயிண்டிங் நிறைய போர்ட்ரேட் அண்ட் லேண்ட்ஸ்கேப் அதுவும் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாருமே வந்து செல்ஃப் போர்ட்ரேட் நிறையா பண்ணியிருக்காங்க. இவரோட பெயிண்டிங்கை பார்க்கும்போது நம்மளுக்கு நிறையா தெரியுது எப்படின்னு. என்னென்ன மாதிரி கலர் சாய்ஸ் யூஸ் பண்ணுறாரு, எப்படி போசஸ் எப்படி இருக்குது, அதுலேருந்து நிறையா நம்ம லேர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பிக்காசோவை பற்றி பார்க்கலாம். பிக்காசோவோட சில போர்ட்ரேட்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். இவரும் ஒரு அமேசிங் பெயிண்டர். இவரோட கலர் சாய்ஸ் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் நிறையா இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ராஜா ரவிவர்மா, இந்தியன் பெயிண்டர். இவர் நிறைய பெயிண்டிங் பண்ணியிருக்காரு. நம்மளோட இந்தியன் கல்ச்சர் பற்றியும் நிறைய போர்ட்ரேட்ஸும் பண்ணியிருக்காரு. அவரோட பெயிண்டிங்கை நீங்கள் தேடி பார்த்து அதுலேருந்து நிறைய லேர்ன் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம பெயிண்டிங் பார்த்தோம். பெயிண்டிங் எப்படி பெயிண்ட் பண்ணுறாங்க போர்ட்ரேட்ஸு அப்படின்ட்டு. அதுலேருந்து எப்படி என்னெல்லாம் லேர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு. லைட்டிங் இருக்கலாம், சப்ஜெக்ட் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறதுன்னு இருக்கலாம், ஆர் கலர் பேலட்டாக இருக்கலாம், கலர் சாய்ஸாக இருக்கலாம், பேக்ட்ராப் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு இருக்கலாம், ஆர் போசஸாக கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பெயிண்டிங்லேருந்து லேர்ன் பண்ண முடியும். இது வந்து ஆக்சுவலாக ஸ்மால் கலெக்ஷன் தான். நீங்கள் சர்ச் பண்ண நிறைய பெயிண்டர்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஒர்க்ஸை பார்க்கும்போது நம்ம அதுலேருந்து நிறையா வந்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியும். இப்போ வந்து நம்ம போர்ட்ரேட் மாஸ்டர் ஃபோட்டோகிராஃபர்ஸை பற்றி பார்க்கலாம். மாஸ்டர்ஸ்னு வரும்போது நான் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து யூசுஃப் காஷ் தான். யூசுஃப் காஷ் வந்து ஒரு அர்மேனியன் கனடியன் ஃபோட்டோகிராஃபர். அவர் ஒரு அமேசிங் போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லலாம். அவர் நிறைய செலிபிரிட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஸை நிறைய ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அவரோட பிக்சர்ஸ் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் எடுத்திருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜவஹர்லால் நேரு, நெல்சன் மண்டேலா எடுத்திருக்காரு, மார்ட்டின் லூதர் கிங் அண்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், மதர் தெரேசா அண்ட் ஆட்ரே எடுத்திருக்காரு. அற்புதமான ஒரு ஃபோட்டோகிராஃபர். இவரோட கலெக்ஷனை பாருங்கள்.
இவர்கிட்டருந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணலாம். எப்படி போசஸ், எப்படி லைட்டிங் எப்படி அப்படின்ட்டு. ஸோ அமேசிங் ஃபோட்டோகிராஃபர். நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து முக்கியமான ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபர். அவர் வந்து ரிச்சர்ட் அவுடன். ரிச்சர்ட் அவுடன் ஒரு அமெரிக்கன் ஃபோட்டோகிராஃபர். அவர் ஒரு ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபர் ப்ளஸ் போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபர். என்னதான் ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபராக இருந்தாலும் அவரோட நிறைய போர்ட்ரேட்ஸ் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அவர் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க் இருக்குது. அது வந்து இந்த அமெரிக்கன் வெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட். அது வந்து லார்ஜ் ஃபார்மேட்டில் 8x10 ஐ கெஸ் 8x10 வந்து லார்ஜ் ஃபார்மேட்டில் வந்து ஒரு 5 years ஒர்க் பண்ணி எடுத்த ப்ராஜெக்ட் அது. அமேசிங் ப்ராஜெக்ட். அதை தவிர வந்து நிறைய வந்து செலிப்ரிட்டிஸ் அண்டு லீடர்ஸ் அவர் எடுத்திருக்காரு. அவரோட போர்ட்ரேட்ஸ் எல்லாமே அமேசிங்காக இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். அவர் நிறைய எக்ஸிபிஷன் வந்து லார்ஜ் ஃபார்மேட் பிரிண்டில் எக்ஸிபிட் பண்ணியிருக்காரு. ரொம்ப அமேசிங்கான போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜார்ஜ் புஷ், ஆல்பர்ட்டோ, மர்லின் மன்ரோ எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபிலிப் ஹால்ஸ்மன். இவர் ஒரு அமெரிக்கன் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் மேக்னம் ஃபோட்டோகிராஃபர் ஆல்சோ. இவர் வந்து டாலியோட நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு. இவரோட போர்ட்ரேட்ஸ் எல்லாமே அமேசிங்காக இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப சரியலாகவும் இருக்கும். இது ஃபஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், டாலியோட ஒரு ஒன் ஆஃப் த பிக்சர். தென் ஜான் எஃப் கென்னடியோடது. இவர் பிக்சர்ஸ் பார்த்தும் நம்ம நிறைய லேர்ன் பண்ண முடியும். லைட்டிங்ஸ் எப்படி, எந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் வைக்கிறது பிக்சரில், எந்த மாதிரி போசஸ் கொடுக்குறது அப்படின்ட்டு. அமேசிங்கான ஃபோட்டோகிராஃபர். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இவரோட கலெக்ஷனும் பாருங்கள். அடுத்து பார்க்க போகிற ஒரு மாஸ்டர் ஃபோட்டோகிராஃபர் வந்து இர்விங் பென். இவரும் அனதர் அமேசிங் ஃபோட்டோகிராஃபர். பேசிக்லி இஸ் எடிட்டோரியல் அண்ட் ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபர். பட் நிறைய போர்ட்ரேட்ஸும் அவர் நிறைய எடுத்திருக்காரு. இவர் வந்து 2 ஒர்க்குக்கு முக்கியமாக இவரை பற்றி சொல்லுவாங்க, போர்ட்ரேட் அண்டு ஸ்டில் லைஃப் ஃபோட்டோகிராஃபி. இன்றைக்கி வந்து அவரோட போர்ட்ரேட்டோட 2-3 பிக்சர்ஸ் மட்டும் பார்ப்போம். இவரும் வந்து டாலியோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு. இங்கே பார்த்தா தெரியும், பிகாசோ அண்ட் ராபர்ட் டி நீரோ. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஃபோட்டோகிராஃபர் வந்து ரொம்ப முக்கியமான ஃபோட்டோகிராஃபர் ஃபார் மீ ஆல்சோ. நான் வந்து ஸ்ட்ரக் ஆனும்போது எப்படி என்னோடய போர்ட்ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கும்போது இவரோட ஃபோட்டோஸ் தான் நான் அப்போ பார்த்து நிறையா லேர்ன் பண்ண முடிஞ்சுது. இதுக்கப்புறம் தான் நான் வந்து நிறைய ஃபோட்டோகிராஃபரை சர்ச் பண்ணி லேர்ன் பண்ண முடிஞ்சுது. ஸ்டீவ் மெக்கரி வந்து முக்கியமான ஃபோட்டோகிராஃபர் ஃபார் மீ ஆல்சோ. அவர் நிறைய வேர்ல்டில் நிறைய இடம் ட்ராவல் பண்ணி நிறைய ஃபோட்டோ எடுத்திருக்காரு. முக்கியமாக ஏஷியா, எஸ்பெஷலி இந்தியாவில் நிறையா ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அவரோட ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அவரோட ஃபோட்டோஸை பார்க்கலாம். ஆர் நீங்கள் வந்து அவரோட புக்ஸை வந்து வாங்கலாம். ஆக்சுவலாக அந்த போர்ட்ரேட்ஸ்க்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக 2 புக்கு இருக்குது. ஒன்று வந்து ஸ்டீவ் மெக்கரி போர்ட்ரேட்னு ஒரு புக்கு, இன்னொரு புக்கு வந்து இப்போ காமிக்கிற ஒரு புக்கு. அந்த புக்கு அது கொஞ்சம் பெரிய புக்காக இருக்கும். இதில் எந்த புக்கு வாங்கினாலும் அதில் ஃபுல் ஆஃப் போர்ட்ரேட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதை கூட பார்க்கலாம். அதை பார்த்து கூட நீங்கள் இன்ஸ்பயர் ஆகலாம். அமேசிங் ஃபோட்டோகிராஃபி. ஸோ இவரோட ஃபோட்டோஸும் மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபிக்கு. நம்ம இன்ஸ்பிரேஷன் வேணும்னா நம்ம தேடி நம்ம என்ன மாதிரி
ஃபோட்டோஸ் நம்மளுக்கு தேவைப்படுதோ அவங்க அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனுக்கு தேடி நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸை பார்க்க முடியும். அவங்கள்ட்டேருந்து நிறையா லேர்ன் பண்ணவும் முடியும். இதை தவிர நான் சொன்னதை தவிர இன்னும் சில ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எட்வர்ட் கர்டிஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஃபோட்டோகிராஃபர். அவர் வந்து நிறையா நேட்டிவ் இண்டியன்ஸை பற்றி நிறையா எடுத்திருக்காரு. அவரோட பிக்சர்ஸை நிறையா நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஜிம்மி நெல்சனோட பிக்சர்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவரோட பிக்சர்ஸும் பாருங்கள். இதை தவிர வந்து இன்னும் 2 பேரை நான் ரெஃபர் பண்ண முடியும், எரிக் அண்ட் ஜோயி. இவங்க வந்து அமேசிங் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபர்ஸ். அவங்களோட போர்ட்ரேட்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி போர்ட்ரேட்ஸ் ஆர் என்ன மாதிரி இன்ஸ்பிரேஷன் தேவையோ அவங்க அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபரை தேடி அவங்களோட புக்ஸ் வாங்கலாம், இல்லை அவங்களோட கேலரிஸ் போய் பார்க்கலாம், இல்லை எக்ஸிபிஷன் ஏதாவது பக்கத்தில் நடந்ததுன்னா அவங்களோட எக்ஸிபிஷன் நடந்ததுன்னா அங்கே போய் பார்க்கலாம். அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகலாம். ஸோ இப்படி இன்ஸ்பயர் ஆகி நீங்களும் உங்களோட ஸ்கில் செட்டை என்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ணணுன்னு நீங்களும் பிளான் பண்ணி இது பண்ணலாம். இது மாதிரி தான் நானும் பண்ணேன். ஸோ நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது தவிர வந்து நிறையா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து அமேசிங்காக ஃபோட்டோ எடுப்பாங்க. அவங்கள பார்த்து நம்ம வந்து நிறையா லேர்ன் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இன்ஸ்பிரேஷன் ஃபார் போர்ட்ரேட்னு சொல்ல முடியும். இது வந்து இதோட ஸ்டாப் பண்ண முடியாது. நம்ம தேட வந்து நம்மளுக்கு வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் நிறைய இடத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.